இங்க ஒருத்தன் இவனோட ஒய்ஃபுக்கு ஒரு சர்ப்ரைஸ் பண்றதுக்காக அவன் என்ன பண்ணவனா ஒரு சாக்லேட் கவர் வாங்கி அதுக்குள்ள ஐபோனை வச்சு க்ளோஸ் பண்ணி கொடுக்குறான். இவனோட ஒய்ஃபோ என்ன சொல்லுவானா, நம்மளுடைய ஆனிவர்சரி அன்னைக்கு ஜஸ்ட் ஒரு சாக்லேட் பார் தான் கிஃப்டா தருவேன், நான் ஏதாவது எக்ஸ்பென்சிவா கிஃப்ட் பண்ணுவான்னு சொல்லி நினைச்சேன் அப்படின்னு சொல்லுவான். இவனும் உன்னுடைய ஒய்ஃப் கிட்ட ஃபர்ஸ்ட் அந்த சாக்லேட்டை பிரிச்சு சாப்பிட்டு பாருன்னு சொல்லுவான். ஆனா அவன் சொல்றத கேட்காம இந்த சாக்லேட் எனக்கு வேணாம்னு சொல்லி தூக்கி போட்டுறா. தூக்கி போட்டு பார்த்தா அதுக்குள்ள ஐபோன் இருக்கதா கவனிக்கிறான். உடனே இது ஒரிஜினல் ஐபோனா அப்படி சொல்லி கேட்கும்போது, ஆமா உனக்காக தான் அது வாங்கிட்டு வந்து கிஃப்ட் பண்ண அப்படின்னு சொல்லிடுறா. இப்ப உடனே அந்த போனை எடுத்துக்கிட்டு இப்ப என்ன சொல்லுவானா, நான் சும்மா அவனை பிராங்க் பண்ண அப்படின்னு சொல்லுவா. ஒரு 2 செகண்ட்ல இவ எப்படி மாறுவான்னு சொல்லிட்டு அவனே எதிர்பார்த்திருக்க மாட்டான். அதுக்கப்புறம் அந்த போனை ஆன் பண்ணி பார்க்கறான், ஆன் ஆக மாட்டேங்குது. இது ஏன் ஆன் ஆக மாட்டேங்குதுன்னு சொல்லி கேட்கும்போது அவன் எல்லாம் சொல்லுவான், அந்த போன்ல பேட்டரி ஏதாவது இல்லையே என்னவோ, நீ ஓபன் பண்ணி பாருன்னு சொல்றான். மறுபடியும் நான் எதுக்கு ஓபன் பண்ணி பார்க்கணும்னு சொல்லிட்டு அந்த போனை கீழே வச்சிடறா. இவன் சொல்ல வர்றதே அவ புரிஞ்சுக்க மாட்டான். அதுக்கப்புறம் இவனே அந்த போனை எடுக்கிறான் பாத்துங்க. அதுக்குள்ள வந்து ஒரு டைமண்ட் ரிங் கீழே விழுது. நான் உனக்கு கிஃப்ட் பண்ண நினைச்சதே இந்த டைமண்ட் ரிங் தான், ஆனா இதுக்கான ஒர்த் நீ இல்லைன்னு சொல்லிட்டு அந்த ரிங்கை எடுத்துட்டு அங்கிருந்து கிளம்பிடுறான். அந்த பில்லை நீயே பே பண்ணிட்டு சொல்லிட்டு போயிடுவான். இவங்க 2 பேரும் சாப்பிட்டதுக்கு அவன் பில் கொடுக்காமலே போயிடுவான். அந்த பில்லை வாங்கி பார்த்தா $830 இருக்கும். இவளுக்கு என்ன பண்றதுன்னு ஒண்ணுமே புரியாம தலை மேல கையை வச்சு கடைசியில உட்காந்துருவா.